வாய்ஸ். இப்ப நான் என் மாமியார் வாய்ஸ்ல பேசிக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதுதான் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கத்துக்கிறாரு. ரவி, என்னடா அம்மா இன்சல்ட்? ஹஸ்பண்ட் வாய்ஸ்ல பேசுற? எங்க வீட்ல அப்படி சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டோட்டல் டேமேஜ்ரா. Thank you. சூப்பர். வரலாம் கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரம் பண்ணு. உட்காரா. அவ்வளவுதான். போலாம். வா. ஓகே, இப்போட பேர் என்னன்னா how do you feel about your partner? அந்த மாதிரி உட்காரணும். யார் முகத்தை பார்த்து உட்காரணும்? உங்க வைஃப். என்ன லவ் பண்ணி எனக்காக என் புக்கு தான் எதையுமே என்கிட்ட மறைக்க கூட மாட்டா. என் ஒய்ஃப் மட்டும்தான் காரணம். ஒரு ஹஸ்பண்ட் முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா என் ஒய்ஃப் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லை. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. எனக்கும் தான். இந்த மொமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஃபீல் பண்றேன். சூப்பர். என் ஒய்ஃப், என் சோல்மேட். என்ன லவ் பண்ணி எனக்காக அவ வீட்டை எதிர்த்துக்கிட்டு, ஆனா அவ தைரியமா ஒரு முடிவெடுத்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருப்பா. அவ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் 3 குழந்தைங்க பிறக்கணும். அதான் என்ன கேட்காம இந்த டிசிஷன்லாம் நீயா எடுக்கிற? டென்ஷன்லாம் ஆகலப்பா. இப்ப இவங்க சொல்ற நீயும் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல். இது ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட் தான். யா, தட்ஸ் முத்து அண்ட் மீனா வாங்க. பேசுங்க. என் கனையை நீ பாக்குற இல்ல, அதுல என்ன தெரியுது? இங்கேயும் நீ தான் இருக்க. இந்த முத்துவோட ஹலோ உங்களுக்குள்ளே பேசி. நான் சொல்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால இவருக்கே நான் பொண்டாட்டி இஷ்டப்பட்டேன். இந்த ஒரு வருஷத்துலதான் நான் இவரை பத்தி முழுசா உதவி தேவைப்பட்டா முதல் ஆளா வந்து நிப்பாரு. எங்க கல்யாணத்தன்னைக்கு இவர் கைச்ச. ஆனா இவரை விட்டு நான் என் புருஷனுக்குள்ள என் அப்பாவையும் தான் நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். போதும், அதுதான் எனக்கு சொர்க்கம். இவளே சண்டைக்காரன் சர்டிபிகேட் கொடுக்கறா. ரொம்பவே அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணீங்க எல்லாருமே. அண்ட் 2 பேருக்குள்ள ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது தான் இந்த क्वेश्चनோட ரெடியா இருக்காங்க. உங்க பார்ட்னருக்கு உங்க salary தெரியுமா? கேட்டுட்டதல்ல. நான் என்னோட செலவுக்கு earn பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியே தப்பு. ஒருத்தங்களோட சீக்ரெட். நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. கூடாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேள்வி கேட்ட சொல்ல மாட்டேன். ஆமாமா, பெரிய பிசினஸ்மேன் தான். சேஞ்ச் யுவர் क्वेश्चन. உங்களுக்கு பர்சனல் क्वेश्चनங்க.
நல்ல கப்பல்னு நாங்க சொல்றேன், நான் ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு நினைச்சேன். இதுக்கே இவ்வளவு பில்டப். நிறைய. நீங்க சொல்லுங்க. ம், நான் 25,000 எடுத்துக்கிறேன். ஓ, அவ்வளவு அது அவங்களோட ஃப்ரீடம். கஸ்டமர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய What? இல்ல, இந்த சிக்னல்ல சில பேர் குழந்தைங்களை வச்சு பிச்சை, அதுதான் சொன்னேன். முத்து அண்ட் மீனா. இப்ப என்னத்த பெருசா சொல்லிட்டு போறான்? எப்படி செலவு பண்றீங்க? சார் சார் ஒரு நிமிஷம் மை கொடு. ஒரு நாளைக்கு அதுல 1500 ரூபா வரும். செலவு போக இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு சார். மாசம் 18,200 ரூபா வரும் சார். அப்புறம் சீதா அவளோட தங்கச்சி, அவளுக்கு ஒரு 500. அப்ப செலவு ஒரு 1,500 ரூபா வரும் சார். என்ன சார் பண்றது? வந்து கோயில் செலவு ஒரு 600 ரூபா. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1000, ஒரு 2,500 ரூபா வட்டி கட்டிடுவா சார். வீட்டுக்கு நொறுக்கு அதுக்கு ஒரு 1,500 ரூபா போக 8,500. இவர் கார் டிரைவருங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டாரு. காய்கறி, மீன், கறின்னு அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆயிடும். அதுக்கு ஒரு 3,000 ரூபாய் ஆயிடும். அப்புறம் எங்க மாமாவுக்கு 1000 பழக்கம் இருக்கு. அதுக்கு ஒரு 3 இருக்கு. அதுக்கு ஒரு 2,500 ரூபாய் கட்டிடுவாரு. திடீர் செலவு. ரோகிணி, நம்ம எவ்வளவு சிம்பிளா சரி இரு, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் அங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க? வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா மறந்துடுறாங்க. நாங்க வெயிட் பண்றேன். என்ன பொண்டாட்டி நல்லா வெயிட் பண்ணுவோம். அவன் வண்டி